வெல்கம் டு அப்டேட் மச் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ராப்பர்ட்டியுடைய ஈஸியை வந்து எப்படி ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது வில்லங்க சான்றிதழ்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் ஈஸியாக வீட்டில் இருந்தே எடுக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறையா பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போயிட்டு செலவு பண்ணி இதெல்லாம் வந்து எடுப்பாங்க. அது கொஞ்சம் டைமும் ஆகும் அங்கே எடுக்கணும்னா. இதை வந்து நம்ம ஈஸியாக வீட்டில் இருந்தே டக்குன்னு எடுத்துடலாம். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஈஸி வந்து மேக்ஸிமம் எது எடுக்கிறாங்கன்னா, லோன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, ப்ளஸ் கோர்ட்டு கேஸு இல்லை சேல் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், ஓனருடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் மேக்ஸிமமாகவே ஈஸி எடுப்பாங்க. வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். இப்போ குரோம் வந்துடலாம். நம்ம குரோமில் வந்து ஈஸி ஆன்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஒரு சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே எடுத்துக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷனு. இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் போயிட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போனோடனே இதுதான் வந்து கவர்மெண்ட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரியும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் மேரேஜு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் இவங்கெல்லாம் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சொசைட்டி பண்ணுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேர்மு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட் ஃபண்டு, சர்டிஃபைடு காப்பீஸு, இது எல்லாமே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஈஸி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ராப்பர்ட்டியுடைய வில்லங்க சான்றிதழ் ஈஸின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த கடைசி ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கடைசி ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஒரு ஃபார்ம் பேஜ் மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியை வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி காமிக்காது. வியூ ஈஸி அப்படின்ற ஆப்ஷனில் தான் இது காமிக்கும். ஆனால் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. சர்வே நம்பரை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஈஸி எடுக்கலாம். பிளாட் நம்பரை வைஸும், பிளாட் இல்லை ஃப்ளாட் வைஸும் எடுக்கலாம். இல்லை வார்ட் பிளாக் வைஸும் எடுக்கலாம். நம்ம இல்லை டாக்குமெண்ட்டு உங்கள்கிட்ட இருக்குன்னா டாக்குமெண்ட் நம்பரை போட்டு நம்ம எடுக்கலாம். ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டு இல்லை கரண்ட் டாக்குமெண்ட்டு என்கிட்ட இல்லை, ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் தான் இருக்குது, அதாவது மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வச்சும் கூட நம்ம எடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த வெப்சைட்டு உள்ளே போகும்போதே நம்மளுக்கு டிஃபால்ட்டாக காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா சர்வே நம்பர் வைஸும் ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் வைஸும் தான் காட்டும். ரெவன்யூ வில்லேஜ் வைஸும் எடுக்கலாம். ஆனால் அது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எடுக்க தேவையில்ல. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ் வைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். நம்ம இப்போ வந்து சர்வே நம்பர் வைஸ் படியே நம்ம வந்து பார்ப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ஜோன் செலக்ட் பண்ண சொல்லும். நான் வந்து ஏதாவது ஒரு ஜோனை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். கடலூர் செலக்ட் பண்ணிக்கலாம். கடலூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி கடலூரில் நியூ டிஸ்ட்ரிக் கள்ளக்குறிச்சி செலக்ட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து கள்ளக்குறிச்சி ஜாயின்ட் 2 எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து வந்து ஈஸி ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1990 வரைக்கும் 1990 மே, இப்போ மே மந்த் இருக்கிறதால மே 1ஆம் தேதி போட்டுக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 1990 மே 1லேருந்து ஈஸி எண்ட் டேட் வந்து கேட்குங்க. இங்கே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கனாவே போதும், இந்த கேலண்டர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்க வேணாம், ஏதோ புதுசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நேற்று தேதி வரைக்கும் போடலாம். நம்ம தேவையில்லை, நேற்று தேதி வரைக்கும் தேவையில்ல. நம்ம ஒரு 2025 அதே மே 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்து பார்ப்போம். இதில் வந்து சர்வே டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ்னு சொல்லி கேட்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும், எல்லா ஊருமே இதில் வந்து காமிக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த ஊர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஓல்டு சிறுவங்கூர் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சர்வே நம்பர் வந்து நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், 75-4 இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இங்கே ஆட் பட்டன் இருக்கும் பாருங்கள். இந்த ஆட் பட்டனை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது ஆட் ஆகும். நீங்கள் கொடுக்குற சர்வே நம்பரு, வில்லேஜ் எல்லாமே வந்து சப்டிவிஷன் நம்பரு எல்லாமே ஆட் ஆகணுன்னா இந்த ஆட் பட்டனை கொடுக்கணும் கம்பல்சரியாக. இது வந்து மேண்டேட்ரி. அதேமாரி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வில்லேஜ்லேயே நீங்கள் எத்தனை சர்வே நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஒன்று கொடுத்துருக்கேன், இன்னொன்று கூட கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு.
இதிலே போயிட்டு அதே ஓல்டு சிறுவங்கூர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டு சிறுவங்கூர் செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், இப்போ 78 இங்கே வந்து 2ன்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. திரும்பவும் ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்தா தான் இங்கே ஆட் ஆகும். இங்கே பாருங்கள் 75-4 ஓல்டு சிறுவங்கூர் தான் வில்லேஜ். 78-2 2 சர்வே நம்பர் கொடுத்துருக்கேன். போதும், நம்ம 2 வச்சு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். 2 சர்வே நம்பர் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு கேப்ஷா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்ஷா வந்து சரியாக தெரியலன்னா இந்த சைடில் ஆரோ சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அண்டு சிம்பிள் மாதிரி, இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா வேறு கேப்ஷாவாக மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து இப்போ இந்த கேப்ஷாவே தெரியுதுன்றதால நான் இதே கேப்ஷாவே டைப் பண்ணுறேன். இந்த கேப்ஷாவை வந்து அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் கேபிட்டல் லெட்டரில் தான் வரும் இந்த கேப்ஷா. அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், இங்கே பேக் ஆப்ஷன் இருக்கும், ரீசெட் இருக்கும். ரீசெட்டுன்னா நீங்கள் ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணி நம்ம திரும்ப போகணும். இது சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். என்னன்னாக்கா டேட்டா அவைலபிலிட்டி பீரியட் ஃபார் வில்லேஜ் ஓல்டு சிறுவங்கூர் கள்ளக்குறிச்சி ஜாயின் டு சப் ரிஜிஸ்டார் ஆஃபீஸ் ஃப்ரம் May 1, 1990 to 1 May 2025 வரைக்கும் எடுக்கணும். ஓகேவான்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து இதில் வந்து ஓகே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனும் நம்ம கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் யுவர் PDF ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி ஒன்று காமிக்கும். இதில் வந்து நீங்கள் ஓகே கொடுக்கக்கூடாது. ஓகே கொடுத்தீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போயிடும் உங்களுக்கு. இங்கே சைடில் கிளிக் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில், இந்த இடத்த கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஒன்று டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணிங்கனாக்கா இது உள்ள நீங்கள் பார்த்தது வந்துடும். ஓகேங்களா. நம்ம என்ன கொடுத்தோம், கள்ளக்குறிச்சி ஜாயின் 2 கொடுத்தோம், ஓல்டு சிறுவங்கூர் கிராமம் கொடுத்தோம். நாள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 18 May இன்றைக்கி வீடியோ கொடுத்துருக்கிறதால இன்றைக்கி தேதியிலே நம்ம பார்த்துருக்கோம். சர்வே நம்பர் வந்து 75/4 78/2. இதுதான் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஈஸி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே ஈஸி தான் நம்ம ஆன்லைனில் வீட்டில் இருந்தே எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டு பே பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா. அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணால் தான் அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கு, உடனே கொடுக்க மாட்டாங்க. இதை ஈஸியும் கொஞ்சம் போயிட்டு வாங்க, ஒரு 1 hour 2 hour கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க ஈஸி மேக்ஸிமமாகவே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். நம்ம இது வந்து ஆன்லைனில் இது எடுத்துக்கலாம். இது வந்து பேங்க் லோனுக்கு இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இது சேம் ஈஸி தான். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்குற அதே சேம் ஈஸி தான் இது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கொடுத்தோடனே பழைய இதுக்கு போயிடும், இந்த ஃபார்முக்கு போயிடும் திரும்ப. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம செலக்ட் பண்ணோம்ல, இங்கே ஜோனு செலக்ட் பண்ணோம், இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணோம், சப் ரிஜிஸ்டார் எல்லாம் செலக்ட் பண்ணோம். ஆனால் ஒரு சில டேட்டா வந்து இங்கே வந்து ஈஸியில் வியூ ஆகாது. அதுக்கு என்ன காரணம்னா கம்ப்யூட்டரில் அவங்க வந்து என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும். சரி, இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது? நம்ம வில்லேஜ் இது வந்து அவங்க என்ட்ரி பண்ணியிருக்காங்களா இல்லையா, எந்த டேட் வரைக்கும் என்ட்ரி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா, இங்கே கீழே இந்த ஃபார்மில் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபார்மில் வந்து கீழே கேப்ஷா டைப் பண்ணுவீங்களா, அது கீழே இங்கே கிளிக் ஹியர் டு நோ டேட்டா அவைலபிலிட்டி பீரியடுன்னு இருக்கும். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம், ஒரு பேஜ் ஒன்று, நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சென்னை கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க, சென்னை இங்கே கிளிக் கொடுத்தீங்கன்னாவே இப்படி ஓப்பன் ஆகும். சப்டிவிஷன் மாதிரி இது ஓப்பன் ஆகிட்டே வரும். இந்த இடத்த வந்து நீங்கள் சென்னை சென்ட்ரல் கொடுக்குறீங்க, ட்ரிபிள் கேணி செலக்ட் பண்ணுறீங்க. ட்ரிபிள் கேணியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து 1 January 1995 தான் போட்டிருக்காங்க, எண்டு டேட்டே வரல. அப்போ நீங்கள் ட்ரிபிள் கேணியில் நீங்கள் ஒரு சர்வே நம்பரை கொடுத்து, சர்வே நம்பர் 1 மட்டும்தான் இருக்குது. இதே இப்போ கோடம்பாக்கம் கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நிறையா இருக்குது. சர்வே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் வந்து ஸ்டார்ட் டேட் பாருங்கள். ஸ்டார்ட் டேட் வந்து January 1, 1975 31 May 1982 வரைக்கும் தான் இந்த அத்திப்பட்டில் என்ட்ரி பண்ணியிருக்காங்களே. நீங்கள் இப்போ ஒரு
1983 போட்டால் கூட உங்களுக்கு ஈஸி காமிக்காது. ஏன்னாக்கா இதுதான் ரீசன். அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது புது வெப்சைட்டுன்றதால இன்னும் என்ட்ரி பண்ணலை ஃபுல் டேட்டா என்ட்ரி பண்ணாங்கனால தான் வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், அயனம்பாக்கம் இது 68லேருந்து 71 வரைக்கும், கோடம்பாக்கம் இதுலேருந்து இது வரைக்கும். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் மட்டும்தான் இருக்கும், எண்ட் டேட்டே இருக்காது. இன்னும் அவங்களுக்குலாம் சுத்தமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கூட கம்ப்ளீட்டே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அது 1975 என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னமும் அப்படின்றது தான் மீனிங் இது. அதனால் இதேமாரி நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் போட்டு பார்த்துக்கலாம். நீங்கள் அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் பார்த்தீங்கன்னா 83 ஒன்றுமே இல்லை, 82 93 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்குமே இங்கே வந்து வியூ ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது இல்லை. இப்போ சேலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அரூர் எடுக்கிறோம். அரூரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதேமாரி தான் என்ட்ரி இல்லாமல் இருக்கும். ஏன்னா முன்ன வந்து ஒரு ஓல்டு வெப்சைட் இருந்தது, அதில் வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எடுத்துகிட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நியூ வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டில் கொஞ்சம் டேட்டாலாம் என்ட்ரி பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1987 என்ட்ரி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 1975 என்ட்ரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஃபுல்லாகவே. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 1987 தான் ஃபஸ்ட்டுலாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 1975 கொண்டு வரதுக்கு இப்போ எல்லாம் டேட்டாஸ் வந்து என்ட்ரி பண்ணிகிட்ருக்காங்க. அதோடைய டேட்டாஸ் எல்லாமே இனிமேல் வந்துடும். இது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஈஸி எப்படி ஆன்லைனில் எடுக்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.